கிரைண்டர் செயலி மூலமாக பழகி வீட்டில் புகுந்து காத்திமுனையில் 6 சவரன் நகை 60,000 ரூபாய் கொள்ளை. நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டிய 2 பேர் கைது. சென்னை சேலையூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புதூர் கிராமம் சரஸ்வதி தெருவை சேர்ந்தவர் 41 வயதான ராகேஷ். இவர் போரூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். இவரது மனைவி கோவிலஞ்சேரி அருகே உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி ராகேஷின் மனைவி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் காலை சுமார் 11:30 மணியளவில் கிரைண்டர் செயலி மூலமாக அறிமுகமான இருவரை வீட்டிற்கு வரவழைத்துள்ளனர். வீட்டிற்கு வந்த இருவரும் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த 6 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கமாக 60,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவரை ஏடிஎம் மையத்திற்கு அழைத்துச் சென்று பணம் எடுக்க வைத்து அதையும் பறித்து சென்றுள்ளனர். இதனுடன் ராகேஷை நிர்வாணப்படுத்தி வீடியோ பதிவு செய்த அவர்கள் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையில் புகார் அளித்தால் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர் உடனடியாக புகார் அளிக்காமல் இரவு சுமார் 9 மணி அளவில் காவல் கட்டுப்பாட்டு அறையின் 100 என்ற அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சேலையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பாரதிய நியாய சங்கீதா பிரிவுகள் 296B 329(4), 308, 351(3) ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் வீடு மற்றும் அவர்கள் கண்ட இடத்திலிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 28 வயதான அலெக்சாண்டர் மற்றும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் முகமது ரஷீக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை 10ஆம் தேதி வரை புழல் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.